திரள் நீதியே கேட்கட்டுங்க. திரள் நீதின்னு சொல்லிட்டு அவங்க பேர் வச்சுக்கிட்டு, தமிழ் பேர் வச்சுக்கிட்டு அவங்க திரள் நீதி கலெக்ட் பண்ணுறாங்க. அது உங்களுக்கு என்ன சார்? அவங்க கட்சிக்காரங்களுக்கு பிரச்சனை இது. நீங்க சொல்றத பார்த்தா யாரோ தூண்டி விடுதாங்களா? இல்ல, திமுக தான் தூண்டி விடுது அவரை. அப்ப நீங்க அனைவருக்குமான காவல்துறை அதிகாரியா அல்லது ஒரு தரப்புக்கான காவல்துறை அதிகாரி என்ற கேள்வி நம்ம கண்ணுக்கு முன்னாடி வந்து போகும். அப்ப நான் ஐபிஎஸ் படிச்சிருக்கேன்னா நீ ஐபிஎஸ் இதை தான் படிச்சீங்களா? நீங்க உங்களுடைய ஃபோன் நம்பர் பல பேர்கிட்ட இருக்கு. அந்த ஸ்டேட்டஸ்ல என்ன வச்சிருக்கீங்கன்னு சொல்லி ஊடகத்தார் பார்ப்பாங்க. ஊடகத்தார் பார்க்குறாங்கன்னு சொல்லும்போது அப்போ ஊடகத்தார் பார்க்கணும், இது வெளியே வரணும். வருண் ஐபிஎஸ் வந்து ஒரு அரசியல்வாதியா அதிகாரி அல்லது உங்களை இப்படி வச்சு நீங்கள் இப்படி ஒரு பிரச்சனை கிரியேட் பண்ணுங்கன்னு சொல்லி உங்களை ஊக்குவிக்கிறது யாரு? ஏதோ 2000 பேர் 3000 பேர் வந்து திமுக வந்து சீன் போடுறது, தெருவில் போகிறவங்க வரணுங்கெல்லாம் கூப்பிட்டு போய் திமுகவில் சேர்ந்தாங்க, நாம் தமிழ் கட்சி அப்படின்னு சொல்லி அதை மீடியாக்கள் வருதுன்னா அதை வச்சு நீங்கள் வந்து உங்களுடைய வெறுப்பை வந்து விருப்பு வெறுப்புகளை வந்து பொதுவெளியில் வெளியிடுறீங்கன்னு சொன்னால் இது சட்டவிரோதமானது இல்லை. இதை எப்படி அக்செப்ட் பண்ண முடியும்? அதை ஒரு முதல்வரை விழா நடத்துகிற பிறகு இதுதாங்க கொடூரத்தையும் உச்சமாக தெரியுது எனக்கு. திமுக வந்து மலை மேலே ஏற நினைச்சு பள்ளத்தில் வந்துட்டு இருக்காங்க. அது போன்ற திமுகவுக்கு வருண் ஐபிஎஸ் எல்லாம் துணை போகிறது வந்து சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு பேச இருப்பது இந்திய தேசிய லீக் கட்சியின் தலைவர் திரு தடா ரஹீம் அவர்கள். சார் வணக்கம் சார். வாங்க சார். சீமான் குறித்து எஸ்பி வருண்குமார் அவர்கள் வந்து தன்னுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லேயே போட்டிருந்ததா ஒரு தகவல் வந்திருக்கு. என்னன்னா, திரள் நிதி திருடிய உனக்கே இவ்வளவு இருந்ததுன்னா படித்து முன்னேறி எங்களுக்கு எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேச்செல்லாம் அவர் முகநூலில் பதிவிட்டதாக தகவல் வந்திருக்கு. இது யார் சார்? இவங்க ஒவ்வொருத்தராக வந்து சீமானுக்கு எதிராக தூண்டப்பட்டு பேச வைக்கிறாங்களா? இது என்ன பிரச்சனை? இது ஏன் இப்படி திரும்ப திரும்ப இது மறுபடியும் வந்துக்கிட்டே இருக்கு? இல்லை, வருண் ஐபிஎஸ்ன்றது வருண் அரசியல்வாதியாக மாறிட்டு வராருன்னு தான் நான் என்னுடைய பார்வையில் பார்க்குறேன். அவர் ஐபிஎஸ் படிச்சுட்டு ஒரு காவல்துறை டிஏஜியாக ஒர்க் பண்ணாருன்னு சொன்னால் இது போன்ற விருப்பு வெறுப்புகளை வந்து 1000 இருக்கலாம், மனசுக்குள்ளே இருக்கும், புரியுதுங்களா? ஆனால் அதை வெளிப்படுத்தக்கூடாது. அவர் வந்து ஒரு ஸ்டேட்டஸே வச்சுருக்காரு. இன்றைக்கி அத்தனை ஊடகங்களையும் அந்த தலைப்பு செய்தி ஆக்குறாங்க அப்படின்னு சொல்லும்போது அவர் வந்து தன்னை ஐபிஎஸ்ன்னு படித்ததுக்கே பலன் இல்லையே. இல்லை, இவ்வளோ நாள் சீமான் அவர்கள் குறித்து பேசியிருக்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன், இப்போ நீங்கள் ஒரு மாவட்டத்தை ஒரு 2-3 மாவட்டத்தினுடைய டிஏஜியாக இருக்கீங்க. நீங்கள் 3 மாவட்டத்தின் டிஏஜியாக இருக்கீங்க. அப்படி இருக்கும்போது அங்கே வந்து ஏதோ ஒரு கிரைம் கேஸோ அல்ல கிரிமினல் கேஸோ எல்லோ ஒரு சிவில் கேஸோ வருதுன்னும் போது அப்போது இவர் சீமானுக்கு எதிரான நபர், இவர்கிட்ட போன நியாயம் கிடைக்காது அப்படின்னும் போது அந்த தரப்பு வந்து எப்படி எந்த விதமான ஒரு அணுகுமுறையை அணுகுவாங்க பாருங்கள். எப்பவுமே ஒரு தரப்பு நீங்கள் உங்களுக்கு 1000 கருத்துக்கள் உங்களுடைய உள்ளத்தில் இருக்கலாம். நீங்கள் திமுகவுக்கு ஆதரவாக இருக்கலாம், அதிமுகவுக்கு ஆதரவாளராக இருக்கலாம், பாஜகவுக்கு ஆதரவாளராக இருக்கலாம், எது வேணா இருந்துட்டு போங்க, புரியுதுங்களா? ஆனால் வெளிப்படுத்தி இருக்காருன்னு சொல்லும்போது அப்போ இவரால் வந்து நிச்சயம் ஒரு சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பு சம்பந்தமான விஷயங்களில் அரசு வந்து இவரை உடனே விடுவிக்கணுன்றது தான் என்னுடைய கோரிக்கை. வருண்குமார் ஏன் சொன்னால் இன்றைக்கி வந்து சீமானுக்கு எதிராக பேசியிருக்காருன்னா அப்போ சீமான் சம்மந்தப்பட்டவர்கள் இவர் டிஏஜியாக இருக்கக்கூடிய மாவட்டத்துக்குள்ளே அப்போது சட்டத்தின் அடிப்படையில் அங்கே செயல்படுவாங்கன்னா செயல்பட வாய்ப்பு இல்லை. நீ சீமானை ஆதரிக்கிறியா, நாம் தமிழ் கட்சியில் இருக்கியா, உங்கள்கிட்ட வந்து நியாயம் இருக்காது அப்படின்ற அளவுக்கு தான் இவர் நடந்துக்குவாருன்னு சொல்லிட்டு அந்த பாதிக்கப்பட்ட தரப்பு நினைச்சாங்க சொன்னால் அவங்க காவல் நிலையத்துக்கு போக முடியாது இல்லையா? அப்போ நீங்கள் அனைவருக்குமான காவல்துறை அதிகாரியா அல்லது ஒரு தரப்புக்கான காவல்துறை அதிகாரி என்ற கேள்வி நம்ம கண்ணுக்கு முன்னாடி வந்து போகுது. அதெல்லாம் தாண்டி ஒரு அதிகாரியா தனிப்பட்ட கருத்து இருக்கு. அவர் கோர்ட்டில் போய் முறையிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு சீமான் அவர்களும் பதில் சொல்லணும், கோர்ட்டு கூட சொல்லியிருக்கு. இந்த அளவுக்கு திரும்பவும் தன்னுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லேயே ஒரு அதிகாரி இந்த மாதிரி வைக்கிறது வந்து இப்போ விமர்சனத்துக்குள்ளாகுது. இல்லை, வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் அதாங்க வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸாக இருக்கட்டும். அவர் வந்து இங்கேருந்து சண்டிகரில் போயிட்டு கான்ஃபரன்ஸ், அதாவது ஐபிஎஸ் கான்ஃபரன்ஸில் பேசின பேச்சுக்களாக இருக்கட்டும், நாம் தமிழுக்கு எதிராக தொடர்ந்து அவர் கோர்ட்டில் ஒரு வழக்கு போட்டு அந்த வழக்கு சம்மந்தமாக வெளியே வந்துட்டு அதை ஒரு வெறி கொண்டு பேசுவதாக இருக்கட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த சட்ட விதிகளுக்கு எதிரான ஒரு விஷயம். இதை வந்து எப்படி அரசாங்கம் வந்து மாநில அரசும் சரி மத்திய அரசும் சரி பார்த்துட்டு அமைதியாக இருக்காங்கன்னு எனக்கு புரியல. எனக்கு ஏன்னு சொன்னால் சீமான் 1ஆம் நம்பர் ஐயோக்கிய பையனா கூட இருந்துட்டு போட்டோம், அதை பற்றி கவலை இல்லை. அதை வந்து இவர் வந்து சட்ட ரீதியாக அவர் மீது குற்றங்கள் எதுனா இருந்ததுன்னா மட்டும்தான் இவர் வந்து அது கூட பொது வெளியில் பேசக்கூடாது. அது கோர்ட்டு கேஸு, புரியுதுங்களா? அதை வந்து பொது வெளியில் பேசுறதே தவறு.
அப்போ நான் ஐபிஎஸ் படிச்சிருக்கேன்னா நீ ஐபிஎஸ் இதை தான் படிச்சிங்களா நீங்கள் இதை தான் ஐபிஎஸ் படிச்சிங்களா? எனக்கு ஒன்றுமே புரியலையே எனக்கு. உங்களுக்கு உண்மையிலே சீமான் வந்து ஒரு குற்றவாளி அல்லது சீமான் வந்து தவறு பண்ணியிருக்காருன்னா அவர் மீது வழக்கு பதிவு செய்யலாம். அது கோர்ட்டாச்சு, சீமானாச்சு. அதுலேயும் கூட நீங்கள் தலையிட முடியாது. வேணா ஒன்றும் பண்ணலாம், குற்றப்பத்திரிகை விரைவாக வந்து தாக்கல் பண்ணலாம். ரெண்டாவது, குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணோன்னா அந்த வழக்கு விரைவாக நடத்துறதுக்கு சாட்சிகளும் ஆதாரங்களையும் நீதிமன்றத்தை எடுத்து போய் சேர்க்கலாம். இதை தவிர உங்களுக்கு வேறு எந்த வேலையுமே இல்லைங்க. அது சம்மந்தமாக பொதுவெளியில் பேசுறது தப்பு, இதே மாதிரி ஸ்டேட்டஸ் வைக்கிறது தப்பு, எல்லாமே தப்பாச்சு. அப்போது நீங்கள் வந்து ஒரு தரப்புக்கான ஒரு அதிகாரியாக இருக்கீங்கன்னு சொன்னால் அப்போ அதிகாரி இல்லையா? அதுக்கு அதிகாரின்னு சொல்ல முடியாது, அதுக்கு பேர் அதிகாரின்னு வைக்க முடியாது. அரசு அதிகாரி இல்லை. நீங்கள் வந்து யாருடைய காசு சம்பளம் வாங்குறீங்க? நீங்கள் உங்கள் பங்களா, நீங்கள் தங்கியிருக்கக்கூடிய வீடு, நீங்கள் போக வரக்கூடிய காரு எல்லாமே அரசனுடைய வரிப்பணத்தில் கொடுக்கக்கூடிய சம்பளம். அதில் வந்து எல்லாருடைய வரிப்பணம் தானே மக்களுடைய வரிப்பணம். இப்போ நம்ம ஒரு 100 ரூபாய்க்கு சாப்பிட்றோன்னு சொன்னால் 25 ரூபா வந்து வரிப்பணமாக போயிடுது இல்லையா? புரியுதுங்களா இல்லையா உங்களுக்கு? 100 ரூபாய் நம்ம ஹோட்டல் போய் சாப்பிட்றோன்னா 25 ரூபா வரி போயிடுது இன்னைக்கு. அது போன்ற வரி காசுகள் வாங்கி தான் இது போன்ற அதிகாரிகளுக்கே அரசாங்கம் சம்பளம் கொடுக்குது. புரியுதுங்களா? அப்படி இருக்கும்போது நீங்கள் பொதுவான மக்களுக்கான ஒரு டிஐஜியாக இருக்கணுமே தவிர, ஒரு காவல்துறை அதிகாரியாக இருக்கணுமே தவிர, ஒரு தரப்புக்கான காவல்துறை அதிகாரியாக நீங்கள் இருக்கீங்கன்னு சொன்னால் இதுவே சட்ட விதிகளுக்கு எதிரானது. அப்போது சாதாரணமாக நமக்கே இந்த விஷயங்கள் தெரியும் போது ஒரு ஐபிஎஸ் படித்த அதிகாரிக்கு இந்த விஷயங்கள்லாம் உள்வாங்க இல்லையா? அப்போது இதெல்லாம் மீறி நான் இப்படியெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தால் என்னை வந்து நீக்கணும்னா அரசியல் இறங்கிட்டு இதில் இதுக்கு மேலே கூட நீங்கள் சீமான் அட்டாக் பண்ணலாம். அதில் உங்களுடைய விஷயம் அது எந்த மாற்று கருத்தும் இல்லை. நீங்கள் வந்து ஒரு அதிகாரியாக இருந்துக்கிட்டு இப்படி வந்து ஒரு ஸ்டேட்டஸ் வைக்கிறீங்கன்னு சொன்னால் அப்போது நீங்கள் யார் சொல்லி இதை செய்றீங்க? நீங்க அதுதான் பார்க்கப்படுது. அது இந்த நேரத்துல யார் சொல்லி அப்ப திமுக சொல்லி இப்படி செய்றீங்கன்னு சொன்னா இப்ப சரி, நீங்க இப்ப வச்சிருக்கீங்க திருநெல்வேலி, உனக்கு இதை விட மோசமா பண்ணணும். இப்ப என்ன சீமான் வந்து நாசமா போயிட்டாரு? நான் கேட்கிறேன், என்ன நாசமா போயிட்டாப்புல சீமான்? என்னங்க போயிட்டாரு? ஏதோ அவரை வந்து மிகப்பெரிய ஒரு சிக்கலில் மாட்டிக்கிட்டு அவர் இனி கட்சியை ஆரம்பிக்க முடியாது, அவர் தலைவராக இருக்க முடியாதுன்ற நிலைக்கு போயிட்டாரா? அப்படி ஒரு கால் போயிருந்தா கூட நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், இந்த மாதிரி ஸ்டேட்டஸ் வைக்கலாம். ஏதோ 2000 பேர் 3000 பேர் வந்து திமுக வந்து சீன் போடுறது, தெருவில் போகிறவங்க வரணும் எல்லாம் கூட்டு போய் திமுகவில் சேர்ந்தாங்க, நாம் தமிழ் கட்சி அப்படின்னு சொல்லி அதை மீடியாக்கள் வருதுன்னா அதை வச்சு நீங்கள் வந்து உங்களுடைய விருப்பு வெறுப்புகளை வந்து பொதுவெளியில் வெளியிடுறீங்கன்னு சொன்னால் இது சட்டவிரோதமானது இல்லை. இதை எப்படி அக்செப்ட் பண்ண முடியும்? இது வந்து பொதுநல வழக்கு. நீதிமன்றங்கள் தானாக முன் வந்து இந்த வழக்கை எடுத்துனா இது பதிவு செய்யணுன்ற நான் நீதிமன்றங்கள், உயர் நீதிமன்றங்களும் உச்ச நீதிமன்றங்களும் ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருந்துட்டு ஒரு தனிப்பட்ட ஒரு கட்சியினுடைய தலைவருக்கு எதிராக நீங்கள் இப்படி செயல்படுவது சட்ட விரோதமான செயல். இல்லை, அவர் மேலே ஒரு குற்றச்சாட்டு சொல்லி தான் அவர் வழக்கு தொடர்ந்தார். அது கோர்ட்டில் கூட போய் கூட இல்லை, அதுக்கு வழக்கு போட்டுங்க. நீங்கள் 1000 வழக்கு சீமான் மீது போடலாங்க. நீங்கள் பர்சனல் வழக்கு, நான் ஒரு அதிகாரியாக இருக்கேன், என்னுடைய பணி செய்ய விடாமல் தடுக்கிறார் இவருடைய பேச்சுக்கள் என்னை வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது, இவர் வந்து மீடியாவில் என்னை பற்றி பேசுனது வந்து எனக்கு மிகப்பெரிய மன உளைச்சலுக்கு ஆகுதுன்னு சொல்லி பல வழக்குகள் நீங்கள் போடலாம். அது உங்களுடைய உரிமை. அந்த போட்ட வழக்குகள் பற்றி பொதுவெளியில் பேசுவது தவறு. அதே மாதிரி இப்படி ஸ்டேட்டஸ் வச்சிருக்கீங்கன்னு சொல்லும்போது அப்போ நீங்கள் ஒரு அதிகாரியாக இருந்துட்டு அரசு பணத்தை சம்பளமாக வாங்கக்கூடிய, மக்களுடைய வரி பணத்தை சம்பளமாக வாங்கக்கூடிய நீங்கள் இப்படி ஒரு பொதுவெளியில் ஒரு கட்சியினுடைய தலைவரை பற்றி நீங்கள் இப்படி பொதுவாக போடுறீங்கன்னு சொன்னால் அவர் உங்களை பற்றி பேசுறது என்ன தவறு? நான் அவர் பேசுவாங்க. அப்படிதான் ஆகும். இது மிகப்பெரிய ஒரு தவறான முன்னுதாரணம். 1000 வெறுப்பு இருக்குல்லங்க. இருக்கிற அதிகாரிகள் எல்லாமே திமுக ஆதரவாளர்கள் இருக்காங்களா? இல்லை. எல்லாரும் காங்கிரஸுக்கு ஆதரவாளர்களே இல்லை. எல்லாரும் பிஜேபிக்கு ஆதரவாளர்களா இல்லை. இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம் அவங்கவுங்களுக்கு சில வெறுப்புகள் மனசுக்குள்ளே இருக்குமே தவிர அது வெளிக்காட்டவே மாட்டாங்க. காட்டினாங்கன்னு சொன்னால் அவங்க வந்து ஒரு காவல்துறை அதிகாரிக்கு உண்டான தகுதியை இழந்துருவாங்க. உதாரணத்துக்கு கூட ஒரு காவல் அதிகாரி நீங்கள் சொன்னீங்க, அவரு கூட அதை பற்றி எதுவுமே பேசலை அப்படின்னு கூட நீங்கள். ஆமாம்மா, போன வாட்டி நம்ம பேசும்போது இப்போ கமிஷனரே இருக்காரு, சவுக்கு சங்கர் மீதும் வராக்கி மீதும் கேஸ் போட்டது அவர் தான்ன்றது உலகத்துக்கே தெரிஞ்ச விஷயம். புரியுதுங்களா இல்லையா? என்னைக்குன்னா ஒரு நாள் பிரஸ் மீட்ல உட்காந்துட்டோ இல்லை இதே மாதிரி ஸ்டேட்டஸ் வந்து போட்டிருக்காரு அவரு. இவர் ஏன் போடுறாரு அப்படின்னு கேள்வியாரு. அப்போ இவர் போறாருன்னு சொன்னா அப்போ இவருக்கு வந்து சட்ட ரீதியா வந்து அணுகுனாங்கன்னு சொன்னா இவருக்கு மிகப்பெரிய பின்னடைவு. இவருக்கு டீகுவாலிஃபிகேஷனே பண்ணுவாங்க. இது ஒரு தரப்புக்கான அதிகாரியாக இருக்க முடியாதுங்க. நான் எல்லாருக்குமான, நீங்கள் பதவி பிரமாணம் செய்யும்போது என்ன ஆகுது, நான் எல்லாருக்குமான நியாயமான நீதியின் அடிப்படையில் செயல்படக்கூடிய ஒரு அதிகாரியாக செயல்படும் சொல்லிட்டு ஒரு சத்திய பிரமாணம் வாங்கிட்டு தானே உங்களுக்கு பதவி இதாகுது.
அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து உங்களுக்கு வெறுப்பு இருக்கலாம், வெறி இருக்கலாம், அதெல்லாம் வேறு விஷயம். அந்த வெறுப்பு வெறி அதெல்லாம் வழக்கு போடலாமே தவிர அதை தவிர்த்து உங்களால் வேறு எதுவும் பண்ணக்கூடாது. ஆனால் நீங்கள் இப்படி சோசியல் மீடியாவில் வந்து உங்களுடைய ஸ்டேட்டஸ் வச்சு உங்களுடைய ஃபோன் நம்பர் பல பேர்கிட்ட இருக்குது, அந்த ஸ்டேட்டஸில் என்ன வச்சுருக்கீங்கன்னு சொல்லி ஊடகத்தார் பார்ப்பாங்க. ஊடகத்தார் பார்க்குறாங்கன்னு சொல்லும்போது அப்போ ஊடகத்தார் பார்க்கணும், இது வெளியே வரணும் அப்படின்றதுக்காக தானே நீங்கள் இந்த மாதிரி ஸ்டேட்டஸ் வச்சுருக்கீங்க. அவருக்கும் தெரியும் நிச்சயமா அது வச்சா பத்திரிகையில் வரும், போடுவாங்க, அடுத்து உடனே நியூஸ் கூட அதை போடுவாங்க. அப்போ நீங்கள் ஒரு அரசியல்வாதியா, பரபரப்பு அரசியல்வாதியா? நான் கேட்குறேன், நீங்கள் ஆஃபீஸில் அதிகாரியா அரசியல்வாதியா? நான் கேட்குறேன் ஒரே கேள்வி. டாக்டர் வருண் ஐபிஎஸ் வந்து ஒரு அரசியல்வாதியா அதிகாரியா? அதிகாரின்னு சொன்னால் இப்படி வைக்கிறது சட்டவிரோதம்ன்றது நீங்கள் ஐபிஎஸ் படித்தேன்னு சொல்லிட்டு நீங்களே பல தடவை சொல்லிக்கிறீங்கன்னு போது அப்போ நீங்கள் உண்மையிலே ஐபிஎஸ் படித்து தான் இப்படிப்பட்ட ஸ்டேட்டஸ் நம்ம வைக்கக்கூடாது அப்படின்றது அவருக்கு தெரியாதா? நான் கேட்குறேன். அல்லது உங்களை இப்படி வச்சு நீங்கள் இப்படி ஒரு பிரச்சனை கிரியேட் பண்ணுங்கன்னு சொல்லி உங்களை ஊக்குவிக்கிறது யார்? ஹூ இஸ் தட் அந்த பர்சன் அப்படின்ற கேள்வியெல்லாம் வருதா இல்லைங்களா? இது உயர்நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் தானே முன்வந்து வழக்கு எடுக்கணுங்க இது. அப்போ இன்னைக்கு வந்து இவர் வந்து திமுக ஆதரவாளர், சீமானுக்கு எதிரானவர், இன்னொருத்தர் வந்து திமுகவுக்கு எதிரானவர், சீமானுக்கு ஆதரவானவர், இப்படி காவல்துறை அதிகாரிக்கு மத்தியில் இப்படி ஒரு இது ஃபுல்லாக வந்துச்சுன்னு சொன்னால் அதுக்கப்புறம் சட்டம் ஒழுங்கு நீங்கள் என்னத்தை கிழிப்பீங்க? நான் கேட்குறேன். சட்டம் ஒழுங்கு நிலைநாட்ட முடியுமா? உங்களுக்கு எதுக்கு சார் யூனிஃபார்ம்? நான் கேட்குறேன், உங்களுக்கு எதுக்கு யூனிஃபார்ம் காக்கியே கொடுக்குறாங்க? எதுக்கு காக்கியே கொடுக்குறாங்க சொல்லுங்க. நீங்க யாருக்குமான நபரா இருக்கக்கூடாது, மக்களுக்கான நபரா, பொதுவான நபரா இருக்கணும்ன்றது தான் உங்களுக்கு காக்கி இருக்கா இல்லைங்களா? அப்படி இருக்கும்போது நான் ஒருத்தருக்கான நபர் நான், இன்னொருத்தனுக்கான எதிரான நபர் நான் அப்படின்றது நீங்க வந்து நீங்களா தானே வெளிப்படுத்துறீங்க. அப்ப நீங்களா வெளிப்படுத்துறீங்கன்னா இது எவ்வளவு பெரிய சட்டவிரோதம் இது. அப்ப நீங்க வந்து அந்த அதிகாரி அந்த இதுல இருக்கிறதுக்கு தகுதியற்றவர் ஆயிடுறீங்க இல்லையா நீங்க? இல்லை, வழக்கமாக அரசுகள் புலாம் இந்த கூட்டங்கள் அதிகமாக கூடுவதற்கும் போராட்டத்துக்கு வந்து அனுமதி கொடுக்க மறுக்கிறது காரணம் என்னன்னா சட்ட ஒழுங்கு ஏற்பட்டிருந்தோம். இப்படி ஒரு கட்சியோட தலைவரை இப்படி விமர்சிக்கும் போது இதுவுமே சட்ட ஒழுங்கு நாளைக்கு மாறாதா? கட்சியோட தொண்டர்கள் எதுவும் திரும்பவும் பிரச்சனை தானே வளர்க்கும். அப்படிங்கும்போது அவர் மேலே அப்போ ஒரு குற்றமாக தானே பார்க்கப்படுது. அப்படி இப்போ ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் வந்து ஒரு 3 மாவட்டத்துக்கு டிஐஜியாக இருக்கீங்க, உங்கள் மனைவி ஒரு 3 மாவட்டத்துக்கு டிஐஜி, ஒட்டு மொத்தமாக ஒரு 6 மாவட்டத்துக்கு டிஐஜியாக இருக்கீங்க. நீங்கள் இந்த 6 மாவட்டத்துக்குள்ளே நாம் தமிழ் கட்சி சாதாரணமான போராட்டம் நடத்தினா கூட அது வன்முறை போராட்டம் நடத்தினா மாரி நீங்கள் கிரியேட் பண்ண மாட்டேங்கிறதுக்கு என்ன நிச்சயம் உத்தரவாதம் என்ன சொல்லுங்கள்? சாதாரணமாக ஒரு பொதுக்கூட்டத்தை கூட நீங்கள் வந்து அந்த பொதுக்கூட்டத்தை ஒரு வன்முறை கூட்டமாக நீங்கள் மாற்ற மாட்டேங்கிறதுக்கு என்ன நிச்சயம் உத்தரவாதம் சொல்லுங்கள்? இப்படி சொல்லுங்க. இல்ல நிச்சயமா இப்படி போட்டதால திரும்பவும் அதே கட்சி தொண்டர்கள் பேச செய்வாங்க. அது இதுவும் இதை விட பெருசா கூட வரும் இல்லையா? அப்போது உங்கள் மீது உங்களுடைய குடும்பத்தார் மீது யாராவது அப்படி தவறாக பண்ணியிருந்தாங்கன்னா அதை வந்து சட்ட ரீதியாக நீங்கள் எதிர்கொண்டு அதை வந்து அடிக்கிறதுக்கு உண்டான வேலையை பார்க்கணும். தவிர நம்ம வந்து ஒரு ஆஃபீஸராக இருக்கோம், நம்ம எல்லாருக்குமான நபராக இருக்கணும். நம்மக்கிட்ட நாம் தமிழ் கட்சியும் வருவான், அதிமுக காரனும் வருவான், காங்கிரஸ் காரனும் வருவான், பிஜேபி காரனும் வருவான். அப்படி இருக்கும்போது நமக்கு உண்டான அரசு பணியை திறம்பட செய்யணும். இதுதான் ஒரு அதிகாரி வந்து ஒரு நல்ல அதிகாரிக்கு உண்டான. எத்தனையோ அதிகாரிகள் வந்து பணியாற்றி அவங்க ஓய்வு பெற்றிருக்காங்க. இந்த ஓய்வு பெற்ற பிறகு கூட இன்னும் கூட நான் சில அதிகாரிகள்கிட்ட நான் பேசுவேன். ஏன்னு சொன்னீங்கன்னா அவங்க அந்த பணி நேரத்தில் அவர்கள் இருந்த நேர்மைக்காக நான் பேசுவேன், அவங்ககிட்ட பாராட்டுவேன் நான் அவங்கள. புரியுதுங்களா? அப்போ நீங்கள் இப்படி வந்து ஒருவருக்கான ஆளுங்கட்சிங்களை ஆதரவாக நீங்கள் செயல்படுறதுக்காக நீங்கள் யாரும் எதிர்ப்பீங்களா? யாரும் திட்டுவீங்களா? நான் கேட்குறேன். எனக்கு ஒன்றும் புரியல. இது ஒரு விசித்திரமாக இருக்குது. இப்போ அப்படி என்ன வன்மம் உங்களுக்கு? சரி, சீமான் உங்களுக்கு பேசுனது ஏதோ ஒரு வகையில் பாதிக்கப்பட்டிருக்கு, அல்லது சீமான் கூட இருந்த பசங்க பேசுனது உங்கள் குடும்பத்தை பற்றி ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு வந்து மனசு சஞ்சலமாக இருந்ததுன்னா அதுக்கு தான் வழக்கு போட்டிருக்கீங்க இல்லையா? அப்போ நீதிமன்றத்தில் வழக்கம் போட்டுட்டு இன்னொருத்தரை வந்து புதுதளத்தில் அசிங்கமும் படுத்துறீங்கன்னு சொன்னால் அப்போ நீங்கள் என்ன சட்ட விதியை பின்பற்றுறீங்க நீங்கள்? இல்லை, அசிங்கத்தை தாண்டி இது ஒரு தவறுதலான ஒரு செயலோ, திரும்பவும் அது வார்த்தை பூரா மாறும், இல்லை அவங்க கட்சி தொண்டர்களுக்கிடையே ஒரு கோபத்தை ஏற்படுத்தும், அதுவே நாளைக்கு சட்ட ஒழுங்காக மாறலாம் இல்லையா? அது இப்போ நீங்கள் வந்து இப்போ நாம் தமிழ் கட்சி போய் ஒரு பர்மிஷன் கேட்குறேன், நீங்கள் ஆஃபீஸருங்க, இன்றைக்கி டிஎஸ்சி ஆவீங்க, நாளைக்கு ஐஜி ஆவீங்க, அப்புறம் ஏடிஜிபி ஆவீங்க, ஏன் டிஜிபியாக கூட ஆவீங்க, ஏன்னா நீங்கள் திமுக ஆதரவாளர் இருக்கீங்க, டிஜிபியாக கூட ஆகிடுவீங்க. அப்போ டிஜிபி ஆகிட்டு நாம் தமிழ் கட்சிக்கு எதிராக தான் செயல்படுவீங்களா? அப்போது நான் கேட்குறேன், அப்படின்ற எண்ணம் பொதுமக்கள் மத்தியில் வந்துச்சுன்னா சொல்லுங்கள். இப்போ நிச்சயமா ஏன்னா நீங்கள் இதோட சின்ன வயசாக இருக்கீங்க, அதுவும் அரசியல் செல்வாக்கு வேறு வந்துச்சு உங்களுக்கு திமுகவுக்கு. அப்படி இருக்கும்போது நீங்கள் அடுத்தடுத்த ப்ரொமோஷனில் வந்துடுவீங்க. ஏன் நாளைக்கு சென்னை கமிஷனராக கூட வரலாம் நீங்கள், அல்லது திருச்சி கமிஷனராக போகலாம், மதுரை கமிஷனர் ஆகலாம், ஏடிஜிபி ஆகலாம், டிஜிபி ஆகலாம், சட்டம் ஒழுங்கு.
அப்போ இத்தனை பொறுப்புகள் உங்களை காத்துட்டு இருக்கு இல்லையா? அப்படி இருக்கும்போது அப்போ உங்ககிட்ட வந்து நீங்கள் இங்கே தமிழ்நாட்டில் வந்து அந்த உயர் பதவி பொறுப்புகளை அடைகிற வரையும் வந்து நாம் தமிழர் கட்சிக்கெல்லாம் எதிராக தான் நீங்கள் செயல்படுவீங்களா நான் கேட்குறேன். ஒரு சிறு கூட்டமோ பெருங்கூட்டமோ. ஏதாவது நாம் தமிழர் கட்சி இப்போ என்ன தூக்குமட்ட செத்துட்டாங்க எல்லாரும். உனக்கு வேணும் இன்னும் வேணும் என்ன சொல்லியிருக்காரு? திரள் நிதி திருடிய உனக்கே இவ்வளவு திமிரு இருந்தா படித்து முன்னேறிய எங்களுக்கு எவ்வளவு இருக்குங்கிற மாதிரியான ஒரு பதிவு தான். அதான் சொல்றீங்க. அவங்க திரள் நிதி என்ன திரள் நிதி கேட்குறாங்க. ஏன் அரசியல் கட்சிகள் டோனரே வாங்குறது இல்லையா? அதான் கேட்குறேன். ஏதோ ஏன் வருணாய் பேசுகிறது தெரியாதா? ஏங்க இப்போ சமீபத்தில் கூட எலக்ட்ரோ பாண்டு மூலிமா 1500 கோடி பாஜக வாங்கிச்சு, அதை பற்றி பேச முடியுமா இவரால்? 500 கோடி திமுக வாங்கிச்சு, அதை பற்றி பேச முடியுமா? எந்த அரசியல் கட்சி சார் டோனர்ஸ் இது கலெக்ஷன் பண்ணாமல் வந்து தேர்தலை சந்திக்கிறாங்க? ஒரு எலெக்ஷன் கட்சியை சொல்ல சொல்லுங்கள், ஒரு அரசியல் கட்சியை சொல்ல சொல்லுங்கள் வருன்னு. அவங்க நிதி திரட்டுறாங்க. கம்யூனிஸ்டுகள் உண்டியல் இது நிதி திரட்டுறாங்க. ஒவ்வொரு கட்சியும் ஒவ்வொரு அமைப்பும் ஒவ்வொரு குழுக்கள்லாம் வந்து ஏன் என்ஜிஓக்கள் எவ்வளோ கலெக்ட் பண்ணுறாங்க? திரள் நிதியே கேட்கட்டுங்க. திரள் நிதின்னு சொல்லிட்டு அவங்க பேர் வச்சுக்கிட்டு தமிழ் பேர் வச்சுக்கிட்டு அவங்க திரள் நிதி கலெக்ட் பண்ணுறாங்க. அது உங்களுக்கு என்ன சார்? அவங்க கட்சிக்காரங்களுக்கு பிரச்சனை இது. அவங்க கட்சிக்காரங்க வந்து பிரச்சனை கிளப்பி இவ்வளோ திரள் நிதி இவ்வளோ காசு வந்தது, இவ்வளோ தலைவர் ஏமாற்றிட்டாரு, அல்லது இவ்வளோ இடம் வாங்கினாரு, எங்களை இப்படி பண்ணிட்டாரு அப்படி பண்ணிட்டாருன்னு கட்சி வந்து பிரச்சனை கலப்பணும். நீங்கள் அதிகாரி ஏன் சார்? உங்ககிட்ட யாரா கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்களா? நீங்க சொல்றத பார்த்தா யாரோ தூண்டி விடுதாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி. இல்லை, திமுக தான் தூண்டி விடுது அவரை. அது பெரிய தவறு. அது அதான் சொல்றேன். அவருடைய இது வந்து தலையில் அவரே மண்ணு வாரி கொட்டுற மாதிரி தான் நான் பார்க்குறேன். நான் ஒரு திறமையான அவரும் சரி அவங்க மனைவியும் சரி ஒரு இதேமாரி ரொம்ப பேருக்கு வராது. ஏற்கனவே விஸ்வநாதன் சொல்லி ஒரு கமிஷனர் இருந்தார். அவரும் அவங்க மனைவியும் இதே ரேங்க்கு தான். 2 பேரும் டிஐஜி ஆனாங்க, 2 பேரும் ஐஜி ஆனாங்க, 2 பேரும் அந்த ரேங்க்குக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இல்லை அதான் சொன்னேன். இப்போ வருண்குமார் அவங்க மனைவி வந்து ஒரே நேரத்தில் பதவி உயரும் இப்படியே வராங்க. ஏற்கனவே அதான் சொன்னேன். விஸ்வநாதன் சொல்லி கமிஷனர் இருந்தார்ல, ஏகே விஸ்வநாதன் சொல்லிட்டு அவரும் அவங்க மனைவி அப்படி தான். 2 பேரும் அதேமாதிரி ஐபிஎஸ் கேடர், 2 பேரும் ஒரே இது தான் திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. அதன் பிறகு அவங்க 2 பேரும் அப்படியே ஆகிட்டு டிஜிபி ஆகிட்டு ரிட்டையர்ட் ஆகிட்டாங்க. புரியுதுங்களா? இப்போ அதேமாரி தான் வருண் ஐபிஎஸும் அவங்க மனைவியும் வராங்க. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு அரசு இதுவே பார்த்தீங்கன்னா அத்தனை சலுகைகளும் உங்களுக்கு செஞ்சுட்டு இருக்கும்போது நீங்கள் ஒரு சாதாரண விஷயத்துக்கு உணர்ச்சி வசப்பட்டு உங்கள் தலையில் நீங்களே மண்ணை வாரி போட்டுக்கிற மாதிரி தான் என்னுடைய பார்வையில் நான் பார்க்குறேன். மேதகு அவர்களது அண்ணன் மகன் சமீபத்தில் பேட்டியில் ஒன்று பேசியிருந்தாங்க. என்னென்னா சீமான் அவர்கள் வந்து கொடியையும் அந்த பாடல்களையுமே பயன்படுத்திட்டு முதல்ல தவறு அதுவும் சொல்லியிருந்தாங்க. அதே நேரத்தில் பெரியாரும் மேதகும் ஏன் ஒன்றாச்சு இது பண்ணுறீங்க, இப்போ ஒரே நேர்கோட்டில் நிறுத்துறீங்க, சீமானும் பெரியாரும் நீங்கள் இது பண்ணிட்டு போங்க பேசிட்டு போங்க, ஏன் மேதகு அவர்களை வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஈழ புலிகள் தலைவர் இறந்துட்டார். அந்த முன்னணி போராளிகள் நிறைய பேர் இறந்துட்டாங்க. கொஞ்சம் போராளிகள் அங்கங்கே வெவ்வேறு நாடுகளில் வந்து அகதிகளாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. இது நாள் வரலையும் வந்து அதாவது பிரபாகரன் இருக்கும்போது அவருடைய அண்ணன் மகனோ தம்பி மகனோ சொல்லி யாருமே வந்தது இல்லை. அதைத்தான் நான் என்ன கேட்குறேன்னா ஃபோட்டோ மார்பிங்கும் திடீர்னு ஒருத்தர் வராரு. இப்போ இதையும் இப்போ வருண்குமார் ஐபிஎஸ் அவர்களே நீங்கள் திமுக போன்ற கட்சிகள் தான் தூண்டி விடுதுங்கிறீங்க. இந்த நிலையில் எல்லாரும் ஒன்று சேர அதான் சொல்கிறேன். இப்போ திடீர்னு அவர் அண்ணன் மகன் சொல்லிட்டு அவர் வந்து இப்படியெல்லாம் அதை வந்து ட்ரோல் பண்ணி பெரிய அளவுக்கு வந்து மீடியாக்கள் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவே கொண்டு வர்றது. ரெண்டாவது சமீபத்தில் கூட என்னன்னு சொன்னீங்கன்னா பிரபாகரனுடைய மகள் மதிவதனையே வந்து பேட்டி கொடுத்தது. நீங்கள் பார்த்துருக்கீங்க மதிவதனி. கடைசியாக வந்து இலங்கை மக்கள் வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க, அது ஃபேக்ட்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. பண்ணாங்களா இல்லையா? எந்த அளவுக்கு நான் பிரபாகரனுடைய மகள் அப்படின்னு சொல்லியே பேசிட்டாங்க. அது பெரிய ட்ரோல் ஆச்சு. மகள் இருக்காளான்னு. கடைசி என்ன ஆச்சுன்னா அந்த போராளிகள் நிறைய பேருக்கு தெரியும். இறுதி நேரத்தில் அவங்க எல்லாமே வீரச்சாவு அடைஞ்சிட்டாங்கன்றது தெரிஞ்சுக்கும்போது திடீர்னு ஒரு பெண் வந்து நான் தான் பிரபாகரன் மகள்னு சொல்லிட்டுன்னு சொன்னால் நம்ம அதை ஏற்றுக்க முடியாதுன்ற விஷயத்தில் தெளிவாக இருந்துட்டு அந்த பொய் பிரச்சாரத்தை தவிடுபொடி ஆக்கினாங்க. அதை தமிழகத்தில் யார் முன்மொழிஞ்சான்னு சொன்னால் மூத்த தமிழ் தேசிய தலைவர் நெடுமாறனே அதை முன்மொழிஞ்சார். அதாவது மதிவதனி இவங்க தான் பிரபாகரனுடைய மகள் இவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு அவரே முன்மொழிஞ்சார். இப்பவுமே பிரபாகரன் அவர்கள் உயிரோட தான் இருக்கிறார்கள். கேளுங்க. இல்லை அதான் சொல்கிறேன். அவங்களே முன்மொழியும் போது கூட ஆனால் அந்த மக்கள் ஏற்றுக்கல. புரியுதுங்களா? அப்படி இருக்கும்போது இன்னைக்கு பிரபாகரனுடைய அண்ணன் மகன்னு சொல்லிட்டு சீமானை அட்டாக் பண்ணுறதுக்காக நீங்கள் பிரபாகரன் அண்ணன் மகன். அதேமாரி நம்ம புதுக்கோட்டை முத்துக்குமார் இருக்காப்புல,
அவங்க தம்பின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வீடியோ போடுறாரு. அதை வந்து திமுக ஐடிவிங் பெருசாக வந்து அது சீமானை திட்டுறதும் இதெல்லாம் இருக்குன்றதால இது யாருன்றது முத்துக்குமார் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் அவரும் ஒருத்தர் தான், உண்மையிலே ஒருத்தர் தான். அவர் மிகப்பெரிய ஒரு போராளி, அவர் இறந்துட்டார். அப்படிங்கும்போது அவருடைய தம்பி, அவருக்கு தம்பியே இல்லை, சொந்த தம்பியில் ஒரு அண்ணன் ஒரு தங்கச்சி மட்டும்தான் அவருக்கு. யாருக்கு? எனக்கே தெரியும், நான் நல்ல நண்பர், முத்துக்குமார் நானும் நல்ல நண்பர்கள், தோழர், எனக்கும் அவருக்கு நல்ல நட்பு. அப்படிங்கும்போது அவருக்கு தம்பியே இல்லை. ஆனால் திடீர்னு ஒரு ஆளை கூப்பிட்டு வந்து தம்பின்னு சொல்லி அவரை பேச வச்சு அதை ட்ரோல் பண்ணுறாங்க பார்த்தீங்களா? இதெல்லாம் என்ன கொடூரன்றேன் நான். என்ன சார் கொடூரம் இது? சீமானை எதுக்கு கிடைத்த ஆயுதம் இதுதான். அப்படிதான் நான் பார்க்கணும். அப்போது ஏன் இன்னைக்கு கூட பாருங்கள் 3000 பேர் வந்து கட்சியிலேருந்து நாம் தமிழ் கட்சியிலேருந்து விலகுனாங்க. என்ன கொஞ்சமாக லாஜிக் இருக்குன்னு இல்லை. ஏதோ தலைவர்கள் விலகி இருப்பாங்க, ஒரு சிலர் அது கருத்து ஏற்பாடு 5 விசா அரசியல் பண்ணக்கூடிய என்னுடைய அமைப்பிலேருந்து பல பேர் விலகுறாங்க, பல பேர் சேர்றாங்க. இப்போ அது எல்லா கட்சியிலுமே நடக்கக்கூடியது. ரெண்டாவது வந்து ஒரு கட்சி வந்து தொடர்ந்து ஆட்சியாளர்களை எதிர்த்து களமாடிட்டு வரக்கூடிய அரசியல் கட்சிகளை அந்தந்த நேரத்தில் என்ன பண்ணணும், சுயநலத்துக்காக சில பேர் அப்படி மாறுவாங்க. இவர் கூட இருந்தோம்னு சொன்னால் நம்ம இவர் எப்போவுமே இந்த கவர்மெண்ட்டை எதிர்த்துட்டே இருப்பார், நமக்கு எந்த பலனும் இல்லை, ஆனாலும் நம்ம இந்த சீனை வச்சு நம்ம மாறுவோம்னு சொல்லி மாறுவாங்க. இதெல்லாமே நடக்கக்கூடிய ஒரு விஷயம். ஏன் அதெல்லாம் பெரிய ட்ரோல் பண்ணிட்டு அதை ஒரு முதல்வரை விழா நடத்துகிற பாருங்க, இதுதாங்க கொடூரத்தையும் உச்சமாக தெரியுது எனக்கு. ஏதோ கட்சியில் சேர்ந்தாங்களா, சரி சேரட்டும் அப்படின்னு விட்டு போக வேண்டாமல் அதை வந்து என்ன பண்ணுறாங்க, 3000 பேருக்கு இது என்ன நாம் தமிழ் கட்சியிலேருந்து வந்து இணைஞ்சாங்க. அவங்களுக்கு நாம் தமிழ் கட்சியில் கூட்டமே இல்லைன்னு நீங்களே பேசுகிறீங்க. 3000 பேரே வந்து இணைஞ்சிருக்காங்கன்னா அப்போ எத்தனாயிரம் பேர் அந்த கட்சியில் உறுப்பினர்களாக இருப்பாங்க? அதுக்கும் கூட நாம் தமிழ் கட்சி சேர்ந்தவங்களாம் கேட்குறாங்க, 3000 உறுப்பினர் காட்ட சொல்லுங்கள். இல்லை சொல்கிறேன் அதான். அப்போ இதெல்லாம் வந்து எவ்வளோ ஒரு தவறான முன்னுதாரணம் இல்லை. உண்மையிலே திமுக வந்து மலை மேலே ஏற நினைச்சு பள்ளத்தில் வந்துட்டு இருக்காங்க. அதுபோன்ற திமுகவுக்கு வருண் ஐபிஎஸ் எல்லாம் துணை போகிறது வந்து ஃபியூச்சர் அவருக்கு ரொம்ப பாதிப்பு. இன்றைக்கி நம்ம பேசுறது அவருக்கு கடுப்பாக இருக்கலாம், வெறுப்பாக இருக்கலாம், புரியுதுங்களா? ஆனால் நாளைக்கு ஃபீல் பண்ணுவார் இதேமாரி. இல்லைடா இந்த அரசியல், அதுவும் இந்த திமுக காரனை வேற உலகத்தில் எந்த கட்சியோட நம்மள திமுக காரன் நம்பிச்சுன்னா கழுத்தறுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க. அவங்க வேலை முடிகிற வரையும் யாரையும் பயன்படுத்துவாங்க, அதன் பேர் தூக்கி போட்டு போயிட்டே இருப்பாங்க. அது வந்து வருண் ஐபிஎஸ் போன்ற இன்னும் சில பேருக்கு வந்து தெரியல, தெரிஞ்சானா அவங்க புரிஞ்சுக்குவாங்க. தொடர்ந்து தங்களது கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி.